ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. இது என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தீபாவளிக்கு எடுத்த வீடியோ தான். எல்லோரும் நல்லா சேஃபாக நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லபடியாக கொண்டாடினேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் தீபாவளி எப்படி போணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி எனக்கு வந்து நான்லாம் வெடிக்க மாட்டேன். எனக்கெலாம் ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அன்றைக்கி உள்ள நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்ல, அப்புறம் விடியாக்கெல்லாம் எழுந்துச்சி கோலம் எல்லா வீட்டு வாசலுக்கும் கோலம்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் குளித்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டு நேராக நாங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் நாங்கள் மதியம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அப்புறம் ஈவினிங் போல் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதான் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்லாம் எடுத்து வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலைல எழுந்துச்சி பார்த்திங்கன்னா, நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, அப்புறம் மாமா பார்த்திங்கன்னா அவங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல விசேஷம்னாலும் எங்கள் மாமா தான் சாமி கும்பிடுவாங்க பார்த்துக்கோங்க. அவங்க தான் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டுருந்தாங்க. எங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோலாம் அவ்வளோவா இருக்காதுங்க. ஆனால் சிலைகள் வந்து ரொம்பவே இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எங்கள் வீட்டில் சாமி ரூம் மட்டும்தான். அதுக்கு எவ்வளோத்துக்குள்ளே நம்ம அலங்காரம் பண்ண முடியுமோ நான் அவ்வளோத்துக்குள்ளே அலங்காரம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சாமி சிலைகள்லாம் குட்டி குட்டி சிலைகள் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் சாமிலாம் வச்சு பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டாங்க. அப்புறம் பாப்பாவையும் கிளப்பி விட்டுட்டேன். பாப்பாவுக்கு வந்து மெடி வந்து இது வந்து எங்கள் சித்தி தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த மெடி தான் போட்டிருக்கா. நான் கட்டியிருக்க சேரீ வந்து எனக்கும் அத்தைக்கும் ஒன்று போல் எடுத்திருந்தேன். அம்மாவுக்கும் சித்திக்கும் அவங்க 2 பேரும் ஒன்று போல் எடுத்திருந்தாங்க. அந்த சேரீ தான் கட்டியிருந்தாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். எனக்குமே இந்த சேரீ வந்து எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க. இது சீக்வன்ஸ் சேரீ தான். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். அப்புறம் நானும் கிளம்பிட்டோம், பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் அப்பாவை கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்பா கூட கொஞ்சம் சின்ன கிளிப் மாதிரி எடுத்திருந்தேன். அப்புறம் மாமாவும் நானும் பாப்பா எல்லாம் கிளம்பி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். கொஞ்சம் அப்பப்போ இடையில மூச்சு வாங்கும், அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டு இந்த வெடி போடுற வீடியோ வந்து நான் ஈவினிங் எடுத்தது. அதை வந்து சும்மா சின்ன கிளிப் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து வெடி வந்து ஃபுல்லாகவே பேப்பர் வெடி, அணுகுண்டு இந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. நான் போடவே மாட்டேன் வெடி. நான் போடுறது ஒரே ஒரு இது கம்பி மத்தாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கம்பி மத்தாப் வந்து நான் வந்து நைட்டு சுற்றிருப்பேன். அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாகவே பேப்பர் வெடி, அணுகுண்டு மட்டும் தான் போட்டாங்க. அது வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல. எனக்கு வீடியோ எடுக்க ரொம்ப பயம். நான் சும்மா வீடியோ அவங்க வைக்கும்போது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டேன். அப்புறம் வந்து அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. நீங்கள் எப்படி என்ன வெடிலாம் போடுவீங்க? வெடிக்கு நீங்கள் பயப்படுவீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெடிக்கு ரொம்பவே பயப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் தீபாவளி வந்து எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தீபாவளிக்கு மறுநாள் சஷ்டி விரதம் ஆரம்பிச்சுட்டு, அதுவும் நீங்கள் சஷ்டிக்கு விரதம் எடுப்பீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சூரசம்ஹாரம் அன்றைக்கி விரதம் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ ரீச் ஆகுதுன்னு தெரில. நான் வாய்ஸ் ஓவரே லேட்டாக தான் கொடுக்குறேன். அப்புறம் அங்கே எங்கள் அத்தை வீட்டுக்கு போனே என் குழந்தை தூக்கி வச்சுட்டு அவளை பேபான்னு சும்மா வம்பளத்துட்டு முத்தம் கொடுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவள் பிளெயின் கிஸ் தான் கொடுத்துட்டு அவன்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட்டோம். அவங்க அத்தை வந்து இட்லி, சாம்பார், சட்னி, கேசரி, வடை இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் மச்சான் 2வது மச்சான், அதாவது இப்போ கல்யாணம் முடிய போகுது. இவங்க வந்து புது தம்பதிகள் 2 பேருமே ஜனவரி 28 கல்யாணம். அவங்களும் அக்காவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் மச்சானும் அக்காவும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாங்க. நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்து அக்காவோட தம்பி. அவன் குனிஞ்சு செல்லை பார்த்துட்ருக்கான். அப்புறம் அத்தை வந்து மதியத்துக்குள்ளே சமையல் செஞ்சிட்டு இருந்தாங்க. பிரியாணி வச்சு மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, தயிர் வெங்காயம், சிக்கன் 65 இந்த தான் செஞ்சுருந்தாங்க. அத்தை ஒரு ஆள் மட்டும் தான் அவ்வளோ வேலையும் செஞ்சாங்க. நாங்கள் பாப்பா விளையாட விட்டுட்டு சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தோம். பாப்பா வந்து அப்பப்போ ஐயம்மாட்ட போய் அட்டண்டன்ஸ் போட்டு வந்துகிட்டு இருந்தா. அவங்க பாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க, கண்டுக்கிடவே இல்லை. அவங்க அப்பாவை கூட கண்டுக்கல. அப்புறம் வந்து லாஸ்ட்டு குழந்தை வந்தான் பார்த்துக்கோங்க. அவன் வந்தோடனே கொஞ்சம் கம்மி மத்தம் கொளுத்திக்கிட்டு எங்கள் மைனிமாவை கூட சும்மா விளையாண்டுட்டு இருந்தான். அந்த கிளிப் தான் இது. சும்மா சின்ன சின்ன கிளிப் மட்டும் தான் நானே எடுத்திருக்கேன். ரொம்ப கிளிப்லாம் நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப கிளிப்லாம் எடுக்கவே முடியலை. அவளை வேறு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காளா, அவளை வேறு பின்னாடியே போய் தூக்கிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அவளை பார்க்கவா நான் வீடியோ எடுக்காமல் செல்லு வந்து முக்கால்வாசி மாமா கையில் தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் மாடியில் போய் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஃபோனில் தான் எடுத்துருந்தோம் ஃபோட்டோஸ். நானே 2 குழந்தை, அப்புறம் மச்சான், அப்புறம் அக்காவோட தம்பி, அப்புறம் அண்ணன், மைனி பிள்ளைங்க, நானே மாமா, அப்புறம் என் பிள்ளை எல்லோரும் சேர்ந்து
சும்மா வளைச்சி வளைச்சி ஃபோட்டோஸாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ரொம்பவே அந்த நாள் எப்படி போணுச்சுன்னு தெரியல. ரொம்ப ஜாலியாக போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மாமா படுத்துட்டாங்க. அப்புறம் பாப்பா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. சித்தி வேறு வந்திருந்தாங்களா, சித்தி அவளுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொம்மையை வச்சு அவள் விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அப்பாவும் அவள் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பா இல்லாமல் வீடு வெறிச்சுக்கோண்டு கிடந்துச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அம்மா வந்து வெளியே தொளிச்சிட்டு இருந்தாங்க. எப்போவும் நான் தான் தொளிப்பேன். அன்றைக்கி வந்து நான் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோன்னே, சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நான் தொளிச்சிக்கிறேன் அப்படின்னு அம்மா தொளிச்சிட்டாங்க. இப்போ நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சரி அம்மா அப்பாலாம் வீடியோஸ்லாம் எடுக்கல. அதனால் சின்ன சின்ன கிளிப் எடுத்திருந்தேன். அம்மா வந்து இந்த சைடு தான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கும் சித்திக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் சிம்பிளாக தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் நைட் ஆகிட்டா நானும் எப்பவும் போல் எண்ணெய் தேய்ச்சி தலை சீவிட்டு மேக்கப் பண்ணிட்டு நானும் கம்பி மத்தப் கொளுத்த கிளம்பிட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் கொளுத்தினேன். வேறு எதுவுமே நான் கொளுத்தலை. இந்த கம்பி மத்தப் மட்டும் தான் கொளுத்தினேன். வேறு எதுவுமே நான் இது பண்ணிக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி போணுச்சு சொல்லுங்கள். தீபாவளி எனக்கு இப்படி தான் போணுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக போணுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரட்டும். வீடியோஸ் பற்றி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ டு ஆல்.